அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா முஹம்மது இப்னு அப்துல்லா வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அத்பாஇஹி வ அஹ்லி பைத்திஹி அஜ்மஈன். அம்மா பாத். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அன்பின் இஸ்லாமியர்களே, இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட மனிதன் பல சமயங்களை மார்க்கங்களை பின்பற்றக்கூடிய மனிதனாக இருந்து கொண்டிருக்கின்றார். அது யாராக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் ஒரு சமயம், ஒரு மார்க்கம் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் முஸ்லிம்களை எடுத்துக்கொண்டால், முஸ்லிம்கள் இஸ்லாம் என்ற அழகிய ஒரு மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். உலகத்திலே இந்த இஸ்லாத்துக்கு எதிரான சூழ்ச்சிகள், சதிகள் அதிகமாக உருவாகுவதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதனால்தான் இஸ்லாத்தின் மீதுள்ள வெறுப்பின் காரணமாகத்தான், இஸ்லாத்தின் மீதுள்ள குரோதத்தின் காரணமாகத்தான் அவ்வப்போது குர்ஆன்கள், நாங்கள் மிகவும் மதிக்கக்கூடிய எங்களுடைய முக்கியமான ஒரு சொத்து குர்ஆன். அந்த குர்ஆனை எரிக்கக்கூடிய காட்சிகளை நாங்கள் அவ்வப்போது ஒவ்வொரு நாடுகளிலும் பார்க்கின்றோம். அதிலும் ஸ்பெஷலாக முக்கியமாக வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில், மேற்கத்திய நாடுகளில் அடிக்கடி இந்த குர்ஆன் எரிப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கும். அதே போன்று கேரிகேச்சுவர், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கேலி சித்திரங்களை வரையக்கூடிய காட்சிகளை நாங்கள் அவ்வப்போது மீடியாக்களின் மூலமாக பார்த்து கொண்டிருப்போம். ஏன் இது எங்களை கோபப்படுத்த வேண்டும்? இப்படி குர்ஆனை எரித்தால் முஸ்லிம்கள் கொதித்தெழும்புவார்கள். நபியுடைய முஹம்மதுடைய கரிகேச்சுவர், கேலி சித்திரத்தை வரைந்தால் முஸ்லிம்கள் கொதித்தெழும்புவார்கள் என்பதனால அடிக்கடி இப்படியான வேலைகளை செய்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இதுவெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? இஸ்லாத்தின் மீதுள்ள வெறுப்பு. ஆனால் இவர்கள் எவ்வளவுதான் குர்ஆனை எரித்தாலும், எவ்வளவுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரிகேச்சுவர், கேலி சித்திரத்தை வரைந்தாலும், உலகத்தில் மிகவும் வேகமாக வளரக்கூடிய ஒரு மார்க்கம், சமயம் இருக்கும் என்றிருந்தால் அது புனிதமான இஸ்லாமிய மார்க்கம். அல்லாஹ் சொல்லிவிட்டான், நீங்கள் எவ்வளவுதான் இஸ்லாத்தை அழிப்பதற்கு முயற்சி செய்தாலும் நாம் அந்த இஸ்லாத்தை வளர்த்து கொண்டே இருப்போம் என்று படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொல்லிவிட்டான். அன்புக்குரியவர்களே, அதனால தான் நாங்கள் பார்க்கின்றோம், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் என்ன செய்கின்றார்கள்? ஒரு சாரார் குர்ஆனை எரிக்கின்றார்கள், இஸ்லாத்தை அழிப்பதற்கு பல திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த நாடுகளில் தான் இஸ்லாத்தை அல்லாஹ் வேகமாக வளர்த்து கொண்டு வருகின்றான். புள்ளி விவரம் என்ன தெரியுமா சொல்லுகின்றது? உலகத்தில் வேகமாக வளரக்கூடிய ஒரு மார்க்கம் இருக்கும் என்றிருந்தால் அது இஸ்லாமிய மார்க்கம் என்று புள்ளி விவரம் சொல்லுகின்றது. உலகத்தில் ஆயுத உற்பத்தியை செய்யக்கூடிய நாடுகள் முஸ்லீம் அல்லாத நாடுகள். எந்த ஒரு முஸ்லீம் நாடும் உலகத்தில் ஆயுத உற்பத்தியை செய்யவில்லை, செய்வதும் இல்லை, செய்யவும் மாட்டாது. ஆயுத உற்பத்தி செய்து ஆயுதத்தை விற்று அவர்களுக்கு பிழைப்பு நடத்த வேண்டும் என்ற தேவைப்பாடும் கிடையாது. ஏன் மனிதனை கொலை செய்ய வேண்டும்? மனிதனை கொலை செய்வது வேண்டும் என்று கொலை செய்வது இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டிருக்கின்றது, இஸ்லாத்தில் ஹராமாக்கப்பட்டிருக்கின்றது. அதனால் எந்த ஒரு இஸ்லாமிய நாடும் ஆயுதங்களை உற்பத்தி செய்து அதை விநியோகிக்க மாட்டாது. இது ஹராமான ஒரு தொழிலாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் பார்க்கின்றோம், இஸ்லாமியர்களை பார்த்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் என்ன சொல்லுகின்றது? இஸ்லாமோஃபோபியா, அதாவது இஸ்லாமிய தீவிரவாதிகள், இஸ்லாமிய டெரரிஸ்ட் என்று சொல்லுகின்றது. அவ்வப்போது முஸ்லீம் பேர் தாங்கி முஸ்லீம்களால் ஏதாவது நடந்தால் இஸ்லாமிக் ஃபோபியா,
இஸ்லாமிக் டெரரிஸ்ட், முஸ்லிம் தீவிரவாதிகள் என்ற பல பெயர்களை வைத்து விடுவார்கள். நான் அதற்காக வேண்டி சில நாடுகளை சொல்லுகின்றேன். ஈரானில் கொல்லப்படுவது யார்? முஸ்லீம்கள். ஈராக்கில் கொல்லப்படுவது யார்? முஸ்லீம்கள். பர்மாவில் கொல்லப்படுவது, மியான்மரில் கொல்லப்படுவது யார்? முஸ்லீம்கள். லெபனானில் கொலை செய்யப்படுவது யார்? முஸ்லீம்கள். பலஸ்தீனில் கொத்து கொத்தாக 750 நாட்கள், அதாவது தீவிரமான யுத்தம். ஆரம்பத்திலிருந்து இந்த பிரச்சனை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆனால் உக்கிரமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. 700 நாட்களை தாண்டியும் அந்த பிரச்சனை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பலஸ்தீனில் எத்தனை பச்சிளங்குழந்தைகள், எத்தனை ஆண்கள், எத்தனை பெண்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள்? யார்? முஸ்லீம்கள். யெமனில் கொலை செய்யப்படுவது யார்? முஸ்லீம்கள். எகிப்தில் கொலை செய்யப்படுவது யார்? முஸ்லீம்கள். காஷ்மீரில் கொலை செய்யப்படுவது யார்? முஸ்லீம்கள். லிபியாவில் கொலை செய்யப்படுவது யார்? முஸ்லீம்கள். சோமாலியாவில் கொலை செய்யப்படுவது யார்? முஸ்லீம்கள். சூடானில் கொலை செய்யப்படுவது யார்? முஸ்லீம்கள். சிரியாவில் கொலை செய்யப்படுவது யார்? முஸ்லீம்கள். உகண்டாவில் கொலை செய்யப்படுவது யார்? முஸ்லீம்கள். இப்படியாக ஒட்டுமொத்த முஸ்லீம் நாடுகளிலும் கொலை செய்யப்படுவது முஸ்லீம்கள். அதே போன்று நாங்கள் பார்க்கின்றோம் யூபி, இந்தியாவில் உத்தரப்பிரதேசம். அதே போன்று இன்னும் சில பகுதிகள், இந்தியாவிலும் சில பகுதிகளில் முஸ்லீம்கள் கொலை செய்யப்படுவதை நாங்கள் முகப்புத்தகங்கள் மூலமாக, மாஸ் மீடியாக்களின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். குஜராத் கலவரத்தில் எத்தனை முஸ்லீம்கள் கொலை செய்யப்பட்டார்கள்? கடைசியில் யாரு குற்றவாளி என்ற பெயர் வரும்? இஸ்லாமியர்கள். இஸ்லாமிக் டெரரிஸ்ட், இஸ்லாமிகோபோபியா, முஸ்லிமோபோபியா என்ற பெயரைத்தான் வைப்பார்கள், இஸ்லாமிய தீவிரவாதம் என்று. ஆனால் முழு உலகத்திலேயும் இலக்கு வைக்கப்படக்கூடிய ஒரு சமூகம் இருக்கும் என்றிருந்தால் அது இஸ்லாமிய சமூகம்தான். நேற்றைய தினம் கத்தாரில் எவ்வளவு மக்கள் கத்தாரில் வேலை செய்கின்றார்கள்? எவ்வளவு மக்கள் அரபு நாடுகளில் வேலை செய்கின்றார்கள்? முஸ்லிம்கள் மாத்திரமா வேலை செய்கின்றார்கள்? இல்லை. ஆனால் முகப்புத்தகங்களில், யூடியூப்ல பார்க்கும் பொழுதோ முஸ்லிம் அல்லாத மக்களும் வேலை செய்கின்றார்கள், முஸ்லிம்களும் அங்கே வேலை செய்கின்றார்கள். முஸ்லிம்களுக்கு மாத்திரம் வேலை கொடுக்கவில்லை, முஸ்லிம் அல்லாத மக்கள் பெரும் பெரும் தொழில்களில் பெரும் பெரும் சம்பளத்துக்கு அங்கே வேலை செய்கின்றார்கள். அந்த நாட்டு மக்களை விட ஃபாரினர்ஸ் தான் அதிகமாக அந்த நாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் வேலை நிமித்தமாக. அன்புக்குரியவர்களே, ஆனால் எழுத்தாளர்கள் என்ன செய்கின்றார்கள்? அந்த இஸ்ரேலுடைய எட்டக்கை வரவேற்கக்கூடியவர்களாக, அதை ஆசீர்வதிக்கக்கூடியவர்களாக நன்முஸ்லிம்களில் ஒரு சிலர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இது ஒரு கேவலமான, இது ஒரு மோசமான ஒரு விடயமா தாக்குதலாக இருந்து கொண்டிருக்கின்றது. அங்கே ஹமாஸ் குழுவினர், ஹமாஸுடைய இயக்கத்தை சேர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள் என்பதற்காக இஸ்ரேல் அங்கு தாக்குதலை நடத்தி இருக்கின்றது, 10க்கும் அதிகமான தாக்குதல்கள். ஆனால் சிவியர் டேமேஜ், அதாவது சிறிய ஒரு சேதாரம்தான், 5 அல்லது 6 பேர் தான் மரணித்திருக்கின்றார்கள் என்ற தகவல் எட்டியிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, அரபு நாடுகளை இறைவன் பாதுகாக்க வேண்டும், ஏனைய இஸ்லாமிய நாடுகளை எல்லாம் பாதுகாக்க வேண்டும், ஒட்டுமொத்த சமூகத்தையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், ஒட்டுமொத்த முஸ்லீம்களையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நான் இந்த நேரத்தில் ஆங்கிலத்திலும் கொஞ்சம் என்னுடைய கருத்துக்களை முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். Dear brothers in Islam, Almighty Allah has created us as a human. In human, we can divide 2 parts, Muslim and non-Muslim. Muslims have been living all over the world from beginning to till today. They are following only Quran and Hadith and religious Islam. But Western countries try to sabotage the Islam and Muslims. That is why they sometimes burn the Holy Quran, and they will drawing the caricature of Holy Prophet sallallahu alaihi wasallam to hate Muslims who produce the weapon. Only non-Muslim countries. Muslims
can't produce the weapons, it's prohibited in the Islam. In Islam, not permitted to kill a human being deliberately. Islam taught us peace and harmony. Western countries produce the weapon and kill innocent Muslims. Dear brothers, which ethnic group is most killing day by day in the world? Only Muslim. Only Muslim killing day by day in the world because of the Islam. For example, I will mention some countries. Palestine. In Palestine, what is happening over 700 days? How many innocent children killed till today? How many ladies, women killed today from beginning to end till today? How many old men killed until today? So many people killed. So many people killed. So many properties damaged. So many land destroyed. So many properties nothing. In Iran, for example, Palestine, Islamic country. Iran, Islamic country. What is happening in Iran? Iraq, Islamic country. Burma, Myanmar, Islamic country. What happened in Myanmar? What is happening in Myanmar till today? Everyone knows. Libya, Islamic country. Syria, Islamic country. Lebanon, Egypt, Yemen, Somalia, Sudan, Uganda. In India, Kashmir, UP, Gujarat. What happening in these countries? Those countries, Muslim countries. In the Palestine, over 700 days. What is happening? Who's learned that? What they did for them? They killed over 1,000 and 1,000 children. But no anybody, any bad name to him and any action. But any minor mistake happened by some Muslims. Western countries will mention the name Islamophobia, Muslimophobia. Israeli troops attack Qatar also, over 10 attack. I think not major effect. 5 or 6 people have died in that brutal attack. Allah will save us, everyone, and all Arab countries. அன்புக்குரியவர்களே, நாங்கள் சிந்திக்க வேண்டும். நாங்கள் அந்த மொழிந்த அந்த களிமாவின் மூலமாகத்தான் நாங்கள் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் நாங்கள் தயங்கக்கூடாது. நாங்கள் உலகத்தில் வாழக்கூடியவர்கள் என்று ஒரு நாள் we will die. Whenever after few years we will die. If we die with kalima, with fully Islam, we will go to heaven. Okay, no problem. If they kill Muslim, no problem. Don't worry. If they try to sabotage the Islam, don't worry. They can't sabotage the Islam. Allah will grow his religion. Allah will grow his religion. In the Western countries also. நாங்கள் இறைவனிடம் கையேந்த வேண்டும். இறைவா, எங்களுடைய இந்த தீனுல் இஸ்லாத்தையும், எங்களுடைய இஸ்லாமிய நாடுகளையும், எங்களுடைய முஸ்லீம்களையும் பாதுகாத்து விடு என்று நாங்கள் இறைவனிடம் துஆ செய்ய வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகின்றேன். எனவே இந்த காணொளியை உங்களுக்கு முடியுமானவர்களுக்கு அதிகமாக ஷேர் பண்ணும்படி பணிவன்போடு வேண்டி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.